அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இப்போ வர்த்தகமாயிட்டு இருக்கிறது 19,598. இது வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் ஃபியூச்சர். அப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஆரம்பம் அப்படிங்கிறது இன்சைடு ஓப்பன், அதாவது நேற்றைய ஹை லோக்கு உட்பட்டு, அதாவது ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 19,689. அப்போ இப்போ இருந்து 100 புள்ளிகள் டவுன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா 19,598 நம்மளுக்கு நேற்று க்ளோசிங் 19,689. அப்போ 90 புள்ளிகள் நம்மளுக்கு டவுன். நேற்றைய லோவுக்கும் ஹையுக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு 190 புள்ளிகள். அப்போ 190 புள்ளியில் பாதி அப்படின்னா நம்மளுக்கு 95 புள்ளிகள். அப்போ அந்த 95 புள்ளிகள் கரெக்டாக மிட் பாயிண்ட் ஓப்பன், அதாவது நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் இடைப்பட்ட இடத்துல, கரெக்டான இடைப்பட்ட இடத்துல இப்போ ஆரம்பமாக போகுது. அப்போ அந்த ஆரம்பமான இடத்துல இருந்து எஸ்டர்டே ஹையை கட் பண்ணாலும் சரி, எஸ்டர்டே லோவை கட் பண்ணாலும் 100 புள்ளிகளோட பயணம் ஆக வேண்டிய காலகட்டாயத்தில் இப்போ இருக்குது. ஆனால் சந்தை எப்படி ஆரம்பமாக போகுது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் இப்படி ஆரம்பமானால் அப்படிங்கிறது தான். அப்போ பிரேக் அவுட்டுக்காக அப்போ அவங்க பயணம் 100 புள்ளிகளாக இருக்கக்கூடும். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம முடிவு எடுக்கலாமா அப்படின்னா, நேற்றைய ஹை லோ உட்பட்டு சந்தை இருக்கிற வரை முடிவுகள் எடுப்பது சில பிரச்சனையாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் ஓப்பனுக்கு கீழ் வர்த்தகமானால், அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழ் ஓப்பனுக்கு மேல் இப்படி வர்த்தகமானாலே நம்மளுக்கு என்னென்ன இம்பேக்ட் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்கணும். இதனுடன் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ ஒப்பீடு கொண்டு போகணும். அதே மாதிரி வீக்லி ஹை வீக்லி லோ நம்மளுக்கு உள்ளே கொண்டு போகணும். இது எல்லாம் உள்ளடக்கி தான் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும். அது ஓப்பன் ப்ரைஸை அடிப்படையில் வைத்து. அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு லாஸ்ட் வீக்கோட லோ, நிஃப்டியோட லாஸ்ட் வீக் லோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு 19,300, ஹை அப்படின்னு பார்த்துட்டா 19,800 அருகாமையில். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ 19,632 இருக்குது. இந்த லோவை நம்மளுக்கு இந்த வீக்கோட லோ, அதாவது லாஸ்ட் வீக்கோட லோவை பிரேக் பண்ணோன்னாலே 332 புள்ளிகள் பயணம் மேற்கொள்ளணும். அதே மாதிரி ஹையை பிரேக் பண்ணோன்னா 170 புள்ளிகள் நம்மளுக்கு பயணமாகணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு நாளோட ரேஞ்சே நம்மளுக்கு 100 to 150 புள்ளிகள். அப்போ இது என்ன மாதிரி செயல்பாடு கிடைக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக், நீங்கள் இன்றைக்கி ZeroHeroக்கு உண்டான ஸ்ட்ரைக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியது முதல் அட் த மணி ப்ரைஸோட இருக்கிற லெவல்ஸை நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது 40 ரூபாய், இது 53 ரூபாய். அப்போ 19,597 19,690 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் இது வந்து ரொம்ப இதாக பிரேக் அவுட் ஆக இருந்தது. ஆனால் இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டை வந்து டவுனில் ஓப்பன் ஆகிறதுனால இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணாலும் 90 ரூபாய் வருது. அப்போ 19,560க்கு கீழே இருக்கிறது கொஞ்சம் டேஞ்சர் ஜோன். அதே மாதிரி 19,650 19,740 அப்படிங்கிறது ஒரு ஜோன். அப்போ இந்த ஜோனுக்குள்ளே எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ 19,560க்கு கீழே இருக்கிறாங்களா மேலே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இல்லை 19,560 to 740க்குள்ளே இருக்காங்களான்னு பார்க்கணும். இல்லை 19,740க்கு மேலே இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். இந்த ஜோனை வச்சு நீங்கள் ஓப்பன் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்கள். இப்போ இதில் இருந்து தான் ஸ்ட்ரைக்ஸ், நம்ம ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ZeroHeroக்கு இம்பேக்டட் ஜோனாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடும். ஆனாலும் அதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நேற்று அட்டவணை அங்கேயே நிலை பெற்றது. நம்மளுக்கு நேற்றைய அட்டவணை பார்த்திங்கன்னா 19,500 கால் அண்ட் புட்லேயே நிலை பெற்றது. அப்போயே சந்தை வந்துட்டு 19,632 இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம். என்னென்னா 80% பெரிய கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது, 20% என்ன வேணாலும் நடக்கலான்னு பார்த்தோம். இன்றைக்கி அதற்குட்பட்டு போகுது. காரணம் அட்டவணை. அதன் பின் இருக்கிற மிக முக்கிய காரணமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நம்மளுக்கு முரண்பாடு பேங்க் நிஃப்டியும். அப்போ இவங்க இதில் யாராச்சும் ஒருத்தர் மட்டும் ஏறிட்டு போனாங்கன்னா, ஒருத்தர் மட்டும் இறங்கிட்டு இருந்தால் அது முரண்பாடானது விஷயம். அந்த அவ்வளோ எளிதாக அடுத்த நாள் அதனுடைய தாக்கத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு. இதை நீங்கள் பார்த்து வந்திருந்தால், ஆய்வு செய்திருந்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பேங்க் நிஃப்டி
44,900. இது 104 ரூபாய், இது 187. அப்போ 44,900லேருந்து 187 புள்ளிகளை கழித்தால் 44,713. அப்போது இந்த 44,713 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவல். இது 104 ரூபாய். அப்போ 45,004 இது ரொம்ப முக்கியமான லெவல். இப்போ இந்த ரெண்டு பிரீமியத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் வரும். 44,600 மிக முக்கியமான லெவல். அப்போது கீழே சப்போர்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது 44,600 டு 44,713. இந்த பக்கம் நம்மளுக்கு 45,200. அப்போது இந்த எல்லைகள் நீங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, இன்றைக்கி அட்டவணை எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இருந்தாலும் 44,713க்கு கீழேயும் 44,600க்கு கீழும் இருப்பது சந்தைக்கு உகந்தது கிடையாது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கி ஆர்பிஐ அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் எதுவும் எடுத்துக்க போகிறதில்ல. வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எதுவுமே எடுத்துக்கிறதில்ல. வரைபடம் எதுவும் எடுத்துக்காமல் ஆப்ஷனுடைய அட்டவணைக்கும் ஆப்ஷனுடைய பிரீமியத்திற்கும் மையமாக வைத்து தான் நம்மளுடைய ஆய்வு இருக்குது. அதனால் உங்களோட ஆய்வு இதில் தொடருங்கள். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியம். நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ, ஜிபுல், மோத்திலால், எஸ்பிரெஷோ, அப்ஸ்டாக்ஸ் நிறுவனங்களில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வர்த்தகம் செய்வதால் இந்த ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். விருப்பப்படுபவர்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.